Mist Ice Cream. Milky Mist Ice Creams. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நடிகர் ஜெயம் ரவி தன் மனைவி ஆர்த்திய விவாகரத்து செய்ய இருக்கிறதா ரீசெண்டாவே ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இவங்க 2 பேரும் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு இப்போ 2 மகன்களும் இருக்காங்க. இந்த நிலையில தான் இவங்க 2 பேருக்கு இடையும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால இவங்க 2 பேரும் பிரிந்து செல்ல இருப்பதாகவும் விவாகரத்து கோரி நீதிமன்றத்தை அணுக இருப்பதாகவும் செய்திகள் வந்து சோசியல் மீடியால பரவிக்கிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து இந்த விவாகரத்து வதந்திக்கு பதில் கூறுற வகையில ஜெயம் ரவியோட மனைவி ஆர்த்தி ரீசெண்டா சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் ஒன்னு வெளியிட்டு இருந்தாங்க. ஜெயம் படம் வெளியாகி 21 வருடங்கள் ஆகுது. இந்த படத்தோட போஸ்டரை பகிர்ந்த ஆர்த்தி, காதல் என்பது ஒரு வார்த்தை, அது வார்த்தைகள் அல்ல வாழ்க்கை அப்படின்ற ஒரு தலைப்பை வந்து சேர்த்திருந்தாங்க. இவங்களோட ரிலேஷன்ஷிப் குறித்து ஒரு பதிவை வெளியிட்டு விவாகரத்து சம்பந்தமா போயிட்டு இருந்த வதந்திய சரி செஞ்சாங்க. இந்த நிலையில இப்போ ரீசெண்டா ஆர்த்தி தன்னோட இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய, அதாவது கணவர் கூட எடுக்கப்பட்ட போட்டோஸ், குழந்தைங்க கூட எடுக்கப்பட்ட போட்டோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியிருந்தாங்க. இது ரசிகர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அப்போ உண்மையாவே இவங்க வந்து விவாகரத்தை வாங்க போறாங்களா, அதனாலதான் ஜெயம் ரவி கூட எடுக்கப்பட்ட போட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிருக்காங்களா அப்படின்ற ஒரு செய்தி வேகமா காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிச்சு. அந்த சமயத்துல தன்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு Q&A செக்ஷனும் வந்து போட்டிருந்தாங்க. அதுல ஒரு ரசிகர் வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க, எதுக்காக நீங்க வந்து இப்ப ரீசெண்டா ஜெயம் ரவி கூட எடுக்கப்பட்ட போட்டோஸ் எல்லாத்தையுமே நீங்க டெலீட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதிலடி கொடுக்கற வகையில இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட பர்சனல், அதாவது சில பிரைவசியான விஷயங்கள், அது பிரைவசியாவே இருக்கட்டும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். என் குழந்தைகளோ என்னோட கணவரோ அந்த சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து அது பொது வெளியில காட்டுறதுக்கு நான் விரும்பல. இந்த ஒரு ப்ரொஃபைல், அதாவது என்னோட ப்ரொஃபைல பார்க்கும்போது அதுல என்னோட சில விஷயங்கள் இருந்தா மட்டும் போதும்னு நான் நினைக்கிறேன். மத்தபடி என் குழந்தைகளோ என் கணவர் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அது பிரைவசி, என்னோட பர்சனல், அது எல்லாமே பொதுவெளியில இல்லாம தனிப்பட்ட முறையில இருக்கிறதே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. மேலும் அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஜெயம் ரவி அவர்களோடையும் அவங்களோட குழந்தைகளோடையும் எடுக்கப்பட்ட போட்டோஸ் மட்டுமே டெலீட் ஆச்சே தவிர அவங்களோட ப்ரொஃபைல்ல மேரிட் டு ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது வந்து டெலீட் ஆகல, அதை வந்து அவங்க ரிமூவ் பண்ணல. அதே மாதிரி ஜெயம் ரவி அவர்களும் அவரோட இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஆர்த்தி அவர்களோட போட்டோஸை வந்து டெலீட் பண்ணல. சோ இதன் மூலமா ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இவங்க வந்து விவாகரத்து வாங்க போறாங்க அப்படின்னு பரவிக்கிட்டு இருக்க வதந்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி அவங்க வச்சிருக்காங்க. இந்த ஸ்டேஜில் எனக்கு இந்த வயசில் ஒரு பையன், இந்த மாதிரி ஒரு கதை, அதுக்கு அவன் ஆப்டாக இருக்கான், நாங்கள் ஒன்றா நடிக்கிறோம், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அதில் ஒரு ஹாப்பினஸ்ஸு, ஐ மீன் பியாண்ட் வேர்ட்ஸ், அது இன்கம்பேரபிள். எங்கள் அப்பாலாம் நான் ஷூட் வேறு கம்பெனி பண்ணால் வரமாட்டார் வந்து பார்க்க. இவன் நடிக்கிறானோன்னா மை ஃபாதர் கேம் டு த செட் ஃபார் ஹிம், நாட் ஃபார் மீ. அவன் வந்து அப்படியே அவர் அதை ரசிச்சுட்டு, இதெல்லாம் கிடைக்கிறதே அபூர்வமான ஒரு விஷயம். அது எனக்கு கிடச்சி அது ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் ஆகி அவனுக்கு அவ்வளோ பேர் கிடைக்கிறதுன்றது வந்து அது வந்து வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாத ஒரு இன்பம் தான் அது கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நிறைய ஒரு கிட்டத்தட்ட 25 ஆஃபர்ஸ் ஹி காட். நான் கொஞ்சம் தென் ஐ தாட் அந்த ஸ்கூல் லைஃப்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்பில். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப தேவை எல்லா இண்டிவிஜுவலுக்கும். ஷூட்டிங்னு போயிட்டு அது மிஸ் ஆகிடும். ஸோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு படத்தோட ஸ்டாப். That is so nice. What he said to that? He's okay with that. He wanted to experiment, but when I said the reason, then you will not be having any friends in Anna. Oh no. So have you watched Vijay Sarkar? Yes, of course. Have you ever watched his previous films? Of course. I've seen Marcel, I've seen and it's so, I think it's so for me it was like very entertaining. Like I loved it, and I really like his movies. Thani Oruvan 2 பத்தி நாங்க எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அண்ணா வந்து ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜில் இருக்கார். இட்ஸ் கம்மிங் அவுட் ரியலி வெல். பிகினிங் மிடில் எண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, சொன்னார். தார் ருமாரா இருக்கு. ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா தனி ஒருவன் படம் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ we didn't know what is going to happen next. Okay, but ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு பிளாட் தெரியும், தனி ஒருவன் எப்படி இருந்ததுன்னு தெரியும். ஸோ தனி ஒருவன் 2லையும் அதே எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு இருக்குமா? அதை விட இருக்கும் கண்டிப்பாக. பட் பேசிக்கலாக ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர். அது வேறு படம், இது வேறு படம். அந்த எக்ஸைட்மெண்ட் லெவல் கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு விஷயம் we have to beat தனி ஒருவன், அதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. தட் we are sure we are going to beat. கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஏன்னா தனி ஒருவன் பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆனதுனால தான் தெரியும் ஓ இப்படிப்பட்ட படம்னு. அது வரைக்குமே எங்களுடைய நம்பிக்கை தான் காரணம். வரும், இது நிச்சயமாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் காரணம்.
அண்ணா வந்து அவருடைய ஒர்க்கில் இருந்த அந்த பேஷன் தான் காரணம், அந்த சின்சியரிட்டி தான் காரணம். ஸோ அது நிச்சயமாக எங்கேயும் போகாது, அது இன்பில்ட் அது. அதனால் எது பண்ணாலுமே அது வந்துடும், அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ தனி ஒருவன் டூலையும் அது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் அந்த மாதிரி ரொமான்ஸ்லாம் பண்ணுறப்போ உங்களோட ஒய்ஃபோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? பையன் போல என்னைக்காவது நம்ம கிட்ட எப்படிலாம் பேசியிருக்கேன். அவங்களுக்கு தெரியும் நான் ஐம் நாட் தட் புக்கிஷ் ரொமான்ஸ் கிடையாது. நான் ஏதாவது பேசினோன்னா அது டைரெக்டாக பேசுகிற டைப் நான். ஸோ அந்த ப்ரப்போஸ் பண்ணுறது, இந்த இதெல்லாம் பண்ணுறது எல்லாம் வராது நமக்கு. பட் கண்ணில் தெரிஞ்சிடும், உண்மையாக சொல்லணும் இல்லையான்றது கண்ணில் தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி டைப் தான். ஸோ அவங்க அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க, ஸ்க்ரீனில் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அது நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. இதெல்லாம் எதிர்பார்க்கறதே வாய்ப்பே இல்லை, 10 வருஷத்துக்கு அப்புறம் வாய்ப்பே இல்லை. ஓகே, சங்கமித்ரா படம் இப்போ வந்து என்னென்ன இதில் போயிருக்கு? பிகாஸ் ஏன்னா நீங்கள் வந்து அஹ்மத் சாரோட ப்ராஜெக்ட்ல பிஸியாக இருக்கீங்க, அதே மாதிரி சுந்தர் சி சார் வந்து சிம்பு சாரோட ப்ராஜெக்ட்ல பிஸியாக இருக்காரு. ஸோ வந்து சங்கமித்ரா இருக்கா இல்லையா, நம்பலாமா நம்ப? இதே கேள்வி தான் நானும் டைரக்டர் கிட்ட கேட்டேன். சுந்தர் அண்ணா வந்து இஸ் வெரி ஸ்வீட். அவர் என்ன சொன்னால், கண்டிப்பாக பண்ணுவோம் ரவி, அது வந்து சில விஷயங்கள் வந்து சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது, கூடிய சீக்கிரம் அதை பண்ணிவிடுவோம். ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து பிகினிங்க்கு முன்னாடியே அவ்வளோ செலவு பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கி இருக்கிற நிலைமையில். அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு த ப்ரொடியூசர்ஸ். Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.